ஹலோ, வணக்கம் குட்டீஸ். இன்று தமிழ் வகுப்பு ஆரம்பமாகிறது. நாம் தமிழ் வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாக வள்ளுவன் குரல் கொண்டு ஆரம்பிப்போம். சரியா? ஓகே. எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. மீண்டும் வாசிக்கிறேன். எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த உடலுக்கு எப்படி இரு கண்கள் முக்கியமோ அதே போல் நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு எண்ணும் எழுத்தும் மிக மிக முக்கியமானது. அவற்றை இன்று நாம் பார்ப்போம். தமிழ் எழுத்துக்களாகிய ஆ முதல் அக் வரை பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை. உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை. இவை 12 எழுத்துக்கள் உள்ளன. அக் என்பது ஆயுத எழுத்து. இவை 1 உள்ளது. இப்பொழுது பார்ப்போமா? ஓகே. ஆ இது முதல் எழுத்து. தமிழுக்கு முதல் எழுத்து ஆ. அம்மா. அ இம் மா அம்மா. அணில். அ நீ இல் அணில். மீண்டும் பார்ப்போம். ஆ அ இம் மா அம்மா. அணில். அ நீ இல் அணில். மீண்டும் பார்ப்போம். ஆ அ இம் மா அம்மா. அ நீ இல் அணில். இரண்டாவது ஆ. இரண்டாவது எழுத்து என்ன எழுத்து? ஆ. இது சொல்லும் பொழுது கொஞ்சம் இழுத்து சொல்ல வேண்டும். சரியா? ஆ ஆடு ஆடு. ஆமை ஆமை. ஆ ஆடு ஆடு. ஆமை ஆமை. மீண்டும் சொல்றேன். ஆ ஆடு ஆடு. ஆமை ஆமை. மூன்றாவது எழுத்து இலை. இ இலை இலை. இஞ்சி இஞ்சி. இ இலை இலை. இஞ்சி இஞ்சி. இ இலை இலை. இஞ்சி இஞ்சி. இந்த எழுத்து ஈ என்று சொல்ல வேண்டும். ஈ இட்டி ஈட்டி. இட்டி ஈட்டி. இட்டி ஈட்டி. இது ஈ. இது என்ன சொல்லணும்? ஈ ஈ. ஓகே. அடுத்தது உ. உ ர இல் உரல். உ ர இல் உரல். உ ர இல் உரல். அடுத்தது உலக்கை. உ ல இக்கை உலக்கை. உ ல இக்கை உலக்கை. உ ல இக்கை உலக்கை. அடுத்த எழுத்து ஊ. இந்த எழுத்து என்னது? ஊ. ஊ சி ஊசி. ஊ சி ஊசி. ஊ சி ஊசி. ஊஞ்சல். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். குழந்தைகளா, இப்போ நீங்க எல்லாத்தையும் படத்துல உள்ள எழுத்துக்களையும் எழுத்துல வர வார்த்தைகளையும் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி உயிரெழுத்து எழுத வேண்டும் என்பதை கரும்பலகையில் நான் கற்றுக் கொடுக்கிறேன். இப்பொழுது நம்ம காணொலியில பார்த்த அனைத்தையும் எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லித்தரப் போகிறேன். உயிரெழுத்துக்கள் எப்படி எழுத வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்பிக்க போகிறேன். நீங்க எல்லாரும் கரும்பலகையை பார்க்கணும். சரியா? ஆ ரொம்ப ஈஸியா எழுதலாம். இது ஒரு சின்ன ஜீரோ போட்டுட்டு இப்படி கீழே வந்தீங்கன்னா வந்துட்டு இப்படி போய் இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா ஆ. இது ஆ எழுத்து. உயிரெழுத்துல முதல் எழுத்து ஆ. அடுத்து மறுபடியும் எப்படி எழுதணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கவனிங்க. ஒரு சின்ன
ஜீரோ போட்டுட்டு அதுலேருந்து இப்படி கீழே வந்து இப்படி போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா ஆ. மீண்டும் சொல்லித்தரேன், கவனிங்க. ஒரு சின்ன ஜீரோ போட்டுட்டு அந்த ஜீரோலேருந்து இப்படி கீழே வந்து இப்படி போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா ஆ. இது ஆ எழுத்து. உயிரெழுத்துல முதல் எழுத்து என்னது? ஆ எழுத்து. இந்த ஆ எழுத்தை வச்சு நம்ம அம்மா, அணில் இவைகளை எழுதலாம். இந்த ஆ எழுத்தை வைத்து அம்மா, அணில் என்ற வார்த்தைகளை நாம் எழுதலாம். அம்மா, அம்மாவுக்கு முதல் எழுத்து என்ன வந்திருக்கு பாருங்க, ஆ வந்திருக்கு. ஆ வந்திருக்கு இல்லையா? அம்மா. அ இம் மா, அம்மா. மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க. அ இம் மா, அம்மா. அடுத்தது அணில். அணிலுக்கு என்ன எழுத்து முதல் எழுத்து வந்திருக்கு? நம்ம இங்க பார்த்த அதே எழுத்து வந்திருக்கா? ஆ வந்திருக்கா? அ நீ இல், அணில். அ நீ இல், அணில். இந்த ஆ என்ற எழுத்து இந்த ரெண்டு இடத்துலயும் வந்திருக்கா பாருங்க. வந்திருக்கா? ஓகே. அணி ஆவை வைத்து அம்மா எழுதலாம், அணில் எழுதலாம். ஓகே. அடுத்தது நம்ம இப்போ ஆ பார்க்க போறோம். ஆக்கு அடுத்தது என்ன எழுத்து? ஆ. சரியா? இப்போ நம்ம ஆ எழுதலாம். இப்படி ஒரு சின்ன ஜீரோ போட்டுட்டு அதுல இருந்து இப்படி கீழே வந்து இப்படி போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா போட்டுட்டு மறுபடியும் இப்படி ஒரு கர்வ் போட்டு இங்க லைட்டா சுழிக்கணும். சுழிச்சிங்கன்னா ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. ஒரு சின்ன ஜீரோ போட்டுட்டு அதுல இருந்து இப்படி கீழே வந்து இப்படி போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுத்து மறுபடியும் இப்படி ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா ஆ. இது என்ன எழுத்து? ஆ. மறுபடியும் பார்க்கலாமா? ஒரு ஜீரோ போட்டுட்டு அந்த ஜீரோல இருந்து இப்படி கீழே வந்து இப்படி வளைஞ்சு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போயிட்டு இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் மறுபடியும் இப்படி வளைஞ்சிங்கன்னா வளைச்சி போட்டீங்கன்னா ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது ஆ, இது ஆ. சரியா? இப்போ இந்த ஆ எழுத்துல ரெண்டு வார்த்தை நம்ம பார்க்கணும். சரியா? ஆடு. 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 ஆடு நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஆடு. அடுத்தது ஆமை. ஆமை பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? எங்க பார்த்துருக்கீங்க? கிண்டி பார்க்ல பார்த்துருப்பீங்களே. யாரெல்லாம் கிண்டி பார்க் போனீங்க இந்த வருஷம்? இந்த வருஷம் நம்ம யாருமே பார்க்குக்கு போகல. எல்லாரும் வீட்டில தான் இருக்கிறோம். ஷட் டவுன் முடிஞ்சோடனே நம்ம எல்லாரும் கிண்டி பார்க்கு போய் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஆடு. ஆடு. ஆமை. ஆமை. அடுத்தது நம்ம ஈ பார்க்க போறோம். அதே போல ஒரு சின்ன முட்டை போட்டுட்டு ஜீரோ ஜீரோ போட்டுட்டு இப்படி கீழே வந்து இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மறுபடி ஸ்லீப்பிங் லைனை இப்படி போடக்கூடாது, ஸ்டாண்டிங் லைன் போடக்கூடாது. ஸ்லீப்பிங் லைன் அப்படியே கொண்டு போயிட்டு இப்படி நடுவில் வரணும். இந்த ஸ்டமக்கு நடுவில் இப்படி வந்து அது தலைமையில போகணும். இப்படி போட்டிங்கன்னா இது ஈ. சரியா? ஈ. மறுபடியும் சொல்லித்தரேன். ஆ போடுற மாதிரியே தான், ரொம்ப ஈஸி. ஆ போடுற மாதிரி போடுங்க. இப்படியே ஆ மாதிரி போடுங்க. இப்படி போயிட்டு இந்த நடுவில் வரணும். நடுவில் கட் பண்ணி இது மேலே தலைக்கு மேலே போனால் ஈ. இது என்னது? ஈ. அதே மாதிரி மறுபடியும் சொல்லித்தரேன், கவனிங்க. இப்படி ஒரு ஜீரோ போட்டுட்டு இப்படி ஆ போட்டுட்டு இந்த ஆலேருந்து இப்படி நடுவில் போகணும். நடுவில் போயிட்டு இப்படி தலைக்கு மேலே இப்படி வந்தா ஈ. இது என்னது? ஈ. ஆ. ஆ. ஈ. இந்த ஈல இப்ப ரெண்டு வார்த்தை நம்ம பார்ப்போம். சரியா? இலை. இலை. இலை.
இலை பார்த்துருக்கீங்களா? நம்ம ஸ்கூல்ல கூட எல்லா இடத்துலயும் செடி இருக்குல்ல, செடியில என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இலை இருக்கும். ஒவ்வொரு இலையும் ஒரு விதமா இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல? சரி, இலை 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 இலை. அடுத்தது இஞ்சி. இஞ்சி பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் வீட்டுல இருக்கும், சமைக்கிறதுக்கு அம்மா வச்சிருப்பாங்க. இஞ்சி காப்பி போட்டு கொடுப்பாங்கல்ல, ஒரு நசுக்கு நசுக்கி ஒரு இஞ்சி காப்பி போட்டு கொடுப்பாங்கல்ல, அதுதான் இஞ்சி. தெரியலனா மம்மி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இஞ்சி இஞ்சி இஞ்சி. ஓகே, இப்போ நம்ம ஈ பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஈ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன், மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இப்படி ரெண்டு குட்டி குட்டி ஜீரோ போட்டீங்கன்னா ஈ. இது என்னது? ஈ. மறுபடியும் சொல்றேன். இப்படி ஒரு ரெண்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேல இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு நடுவுல ஒரு ஜீரோ, இங்க வெளியில ஒரு ஜீரோ போட்டீங்கன்னா ஈ. அதே போல மறுபடியும் சொல்லித்தரேன். ரெண்டு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், இங்க ஒரு ஜீரோ உள்ள வெளியில ஒரு ஜீரோ போட்டீங்கன்னா ஈ. ஈனா எல்லாரும் ஈ காட்டக்கூடாது, இது வேற ஈ. சரியா? நீங்க சிரிக்கும் போது மட்டும்தான் ஈ. நான் சொல்லுவேன் சில நேரம் எல்லாம் ஈ காட்டு ஆ காட்டுன்னு சொல்லுவேன் மிஸ் சில நேரம். அப்ப எப்ப யாரெல்லாம் பிரஷ் பண்ணல எல்லாரும் ஈ காட்டுன்னு சொல்லுவேன் மிஸ் கிளாஸ்ல, அப்பதான் நீங்க ஈ காட்டணும். இது வந்து வேற ஈ. சரியா? ஓகே. ஈட்டி ஈட்டி ஈ இட்டி ஈட்டி ஈ இட்டி ஈட்டி. இது வந்து ஈட்டி வந்து இப்படி குத்துற மாதிரி இருக்கும். நீங்க படத்துல பாத்தீங்கல்ல, அந்த காட்டு வீடியோல பாத்தீங்கல்ல, அதுதான் ஈட்டி. ஓகே. இப்போ ஈ. இது என்னது? பறக்கிற ஈ. வீட்டுல எல்லாம் இருக்கும். மாம்பழம் எல்லாம் சாப்பிடுறீங்க, மாம்பழ சீசன்ல இப்போ எல்லாரும் மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை கீழே போட்டீங்கன்னா தோலெல்லாம் அது மேல ஒரு பூச்சி மாதிரி ஒண்ணு வந்து பறந்து வந்து உட்காரும். அது என்னது? ஈ. அந்த ஈ தான் இது. ஓகே. அதை எழுதுறதுக்கு இந்த லெட்டரை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது ஊ பார்க்கலாம். சரியா? இப்படி ஒரு ஜீரோ போட்டுட்டு இப்படி ஒரு கர்வ் வந்துட்டு இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டீங்கன்னா ஊ. இது என்னது? ஊ. இது என்ன எழுத்து? ஊ. ஒரு சின்ன ஜீரோ, ஒரு கர்வ், அகைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஊ. ஒரு சின்ன ஜீரோ, ஒரு கர்வ், இப்படி படிங்கன்னா ஊ. இது என்ன எழுத்து? ஊ. உரல். ஊ ர இல் உரல். இந்த ஊவை வைத்துதான் இந்த உரல் எழுதலாம், உலக்கை எழுதலாம். இந்த ஊ வந்து உரலுக்கு வரும், உலக்கைக்கு வரும். ஊ ர இல் உரல். அடுத்தது உலக்கை. ஊ ல இக் கை உலக்கை. ஊ ல இக் கை உலக்கை. அடுத்தது ஊ பார்க்கலாம். அடுத்த எழுத்து என்ன எழுத்து? ஊ. இப்படி ஒரு சின்ன ஜீரோ போட்டுட்டு இப்படி ஒரு கர்வ் மாதிரி வந்துட்டு இப்படி போடணும். போட்டுட்டு மேல ஒரு லா போடணும். லா. ஊ. மறுபடி அதே மாதிரிதான் ஒரு சின்ன கர்வ், இப்படி ஸ்லீப்பிங் லைன் போட்டீங்கன்னா ஊ. மறுபடி ஒரு ஜீரோ, ஒரு கர்வ், மறுபடி ஒரு ஸ்லீப்பிங் லைன், இப்படி போட்டீங்கன்னா ஊ. ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் பார்க்கலாமா? இருங்க. இந்த ஊவை வச்சு ரெண்டு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். ஊ சி. ஊசி. ஊ சி. ஊசி. ஊஞ்சல். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். இப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து?
ஆ. இதை சொல்லும் போது கொஞ்சம் இழுத்து சொல்லணும். சரியா? அடுத்தது இ. இது என்ன எழுத்து? இ. இந்த எழுத்து ஈ. இதை சொல்லும் போது கொஞ்சம் இழுத்து சொல்லணும். ஈ. ஓகே. இது மறுபடி உ. இது என்ன எழுத்து? உ. இது ஊ. இது என்னது? ஊ. இந்த மெதுவா சொல்ற எழுத்தெல்லாம் குறில் எழுத்து. மெதுவா அப்படியே குறுகிய ஓசை உள்ளதெல்லாம் குறில் எழுத்து. நீண்ட ஓசை உள்ளதெல்லாம் நெடில் எழுத்து. இப்போ குறுகிய ஓசைனா மெதுவா சொல்றது, இழுத்து சொன்னா நெடில் எழுத்து. ஓகே. அதான் மறுபடியும் பார்ப்போம். ஆ குறில் எழுத்து. ஆ நெடில் எழுத்து. ஓகே. இ குறில் எழுத்து. ஈ நெடில் எழுத்து. உ குறில் எழுத்து. ஊ நெடில் எழுத்து. இந்த குறில் நெடில்ன்றதை நீங்க மைண்ட்ல வைக்க வேணாம், சொன்னா கேட்டுக்குங்க. இதை மட்டும் எங்கெங்க எப்படி இழுத்து சொல்லணுன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. சரியா பிள்ளைங்களா? ஓகே. இப்போ இந்த ஆவை வைத்து அம்மா பார்த்து மறுபடியும் பார்த்துடலாம். ஆ அம்மா. அ இம் மா அம்மா. அ அணில். அ நீ இல் அணில். இப்போ வந்து ஆவை வைத்து அம்மாவும் அணில் எழுதணும். இப்போ இந்த எழுத்து இங்க ரெண்டு இடத்துல எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும். யாராவது சொல்லுங்க பாப்போம். ஓகே. இதே மாதிரி எழுத்து இங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. எவ்வளவு குட் சில்ட்ரன், நீங்க எல்லாம் நல்லா அறிவாளிங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். ஓகே. பார்க்கலாமா? எங்க இருக்கு? யார் சொல்றது? வெரி குட் பாய், வெரி குட் பாய். ஓகே. இந்த எழுத்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அம்மாக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆ. அடுத்தது அணில் எங்க இருக்கு? இந்த அதே மாதிரி எழுத்து இங்க இருக்கு. இதுக்கு ரவுண்ட் போடணும். சரியா? இதே மாதிரி மிஸ் எப்படி செய்யணும்னு பார்த்துட்டே இருந்து நீங்களும் அதே போல செஞ்சிருங்க. அடுத்தது ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. ஓகே. இதே ஆ வந்து இங்க எங்க இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த ஆ எங்க இருக்கு? ஆ எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஆ டு ஆடு. ஆடு ஆடு. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்கு மட்டும் ரவுண்ட் போடும். அடுத்தது இதே மாதிரி எழுத்து இங்கே எங்க கண்டுபிடிச்சு எனக்கு ரவுண்ட் போடுங்க நீங்க. ஓகே. ஆ ஆமை. ஆமை. ஆமை இங்க இருக்கா? மறுபடி இதுக்கு ஒரு ரவுண்ட் போடும். அடுத்தது இ. இது என்ன எழுத்து? இ. இ. இ இலை. 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 இப்போ இந்த இ எங்க இருக்கு? இந்த இடத்துல இங்க இருக்கு. முதல்ல இருக்கு. சரியா? இதுக்கு ரவுண்ட் போடணும். அடுத்தது இஞ்சி. இஞ்சி. இஞ்சி இருக்கா? இந்த இஞ்சி இஞ்சில ஈ எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல்ல இருக்கு. சரியா? இதுக்கு ரவுண்ட் போடணும். அடுத்தது ஈ. இது என்ன எழுத்து? ஈ. 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 ஓகே. ஈ இட் டி. ஈட்டி. ஈ இட் டி. ஈட்டி. ஈ எங்க இருக்கு? ஈ எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஈ. அடுத்தது ஈ. அந்த ஈ எங்க இருக்கு? ஒரே ஒரு எழுத்தா இருக்குங்க. ஈ. அதுக்கு ரவுண்ட் போட்டுருங்க. நீங்க எல்லாம் நல்லா அழகா கண்டுபிடிக்கிறீங்களே. வெரி குட் சில்ட்ரன். அடுத்தது உ. இது என்ன எழுத்து? உ. உ ர இல் உரல். இங்க உ எங்க இருக்கு? கண்டுபிடிங்க. இங்க இருக்கு. வெரி குட். அடுத்தது உலக்கை. உ ல இக் கை. உலக்கை. இங்க எங்க இருக்கு? உ கண்டுபிடிங்க. இந்த இடத்துல இருக்கு. ரவுண்ட் போட்டாச்சு. சரியா? இப்போ நீங்களே கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு நான் சொல்லி தர மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஊ. இது என்னது? ஊ. ஊசி. இது என்னது? ஊசி. ஊசி. இங்க இதே மாதிரி எழுத்து இங்க எங்க இருக்கு? கண்டுபிடிங்க. ஓகே. இங்க இருக்கு. சரி. வெரி குட். நெக்ஸ்ட் இங்க ஊஞ்சல் இருக்கு. ஊ இன் ஜ இல் ஊஞ்சல் இருக்கா? இப்போ இங்க எங்க இருக்கு? கண்டுபிடிங்க. வெரி குட். இங்க இருக்கு. ஓகே சில்ட்ரன். இந்த கிளாஸ்ல ஆல இருந்து ஊ வரையும் நம்ம பார்த்திருக்கோம். இத நீங்க எழுதி பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியல எப்படி எழுதணும்னு. மம்மியோட ஹெல்ப்பை கேட்டு நீங்க எல்லாரும் அழகா எழுதி படிக்கணும். சரியா? வெரி குட் சில்ட்ரன். தேங்க்யூ.